மக்களே, ஒரே பெனாத்தில் பெனாடுறாரு. என்னன்னு மட்டும் கேட்கலாம். உன் சொந்த கதை சொல்லு, எல்லா கதையும் சொல்லு. கம்பெனில கான்ட்ராக்டா எடுத்து வேலை பார்த்தேன். ஒரு 25,000 பேலன்ஸ் நிற்குது. ஓகே. 2 மணி நேரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கறிக்குழம்பு சாப்பிட்டுக்கிற நல்லா சத்தமா பேசு. 2 மணி நேரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 25,000 காலத்தூர்ல வேலை பார்த்தேன். அதுல வந்து எனக்கு கூட பசங்களுக்கு பிரியாணி செஞ்சு கூட சாப்பாடு கட்டி கூட மதிய சாப்பாடு கேட்டேன். அந்த வேலை ரைட்டு. சாப்பிடுறோம்ல அதுதான். ஓகே. 30,000 தரணும். ஓகே. 55,000 நிக்குதா? நிக்குது. அப்புறம் வந்து பக்கத்துல வேலை பார்த்தேன். அதுல ஒரு 20,000 பேலன்ஸ் நிக்குது. 75,000 ஆச்சா? அப்புறம் எங்க ஓனரோட 70 தரணும். 70 ஆச்சா? அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சைட்டா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சைட்டுனா இதுல வந்து ஒரு பில்டிங் அது ஒரு 20,000 தரணும். மொத்தம் 1 ரூபாய் 1 கோடி. எப்ப 1 கோடி 80 ஒரு 20 1 லட்சம் ரூபாய். இது போக சதீஷன்னா ஒரு 10,000 தரணும். 110 ஆச்சா? இவ்வளவு காசு வர வேண்டியது இருக்குது. சந்தோஷ் ஒரு 20. சந்தோஷ் 20 சரி ஓகே. 110 உன் கணக்கே வரும். 110 வர வேண்டியது இருக்குது. ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரம் ஆனா வாங்கலாம். எனக்கு நாளைக்கு ஒரு டியூ கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 7,000 குறையுது. 1 லட்சம் ரூபாய் வேலை செஞ்ச காசு வெளியில இருக்குது. 110 இருக்குது. ஆனா நாளைக்கு வந்து 7,000 ரூபாய். 1,10,000 எங்க 7,000 எங்க? நாளைக்கு காலையில வந்து திங்கட்கிழமை வந்து ஒரு 7,000 அப்பாவுக்கு வேணுமா? சொல்லு. அதுதான் தேவை. ஏன் யார்கிட்ட கேட்பேன்? இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு போனா நான் துண்டை தூக்கி தோல்வாளெல்லாம் போட்டுக்கிட்டு போறோம். எப்பா ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் டிலே பண்ணுங்கப்பா. கூலி வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் இப்படி மொத்தமாக ஆட்டை போட்டு அமுக்கி வச்சிருந்தா எங்களை மாதிரி கூலி வேலை செய்கிறவங்களாம் நாங்கள் எப்படிப்பா குப்பை கொட்டுறது? மொத்தமாக போட்டு விட்டாங்க. சொல்லுங்கப்பா. சரி அதெல்லாம் ஒரு காசு உழைச்ச காசு எங்கே அது வந்துடும். இப்போ அந்த 1,10,000 மொத்தமாக வந்தால் அது எந்த கொடுத்துருவியா? நகை மட்டும் கொடுத்துருவியா? அந்த காசுக்கு என்ன வச்சுக்கிற சொல்லு. அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். உனக்கு எல்ஐசி கட்டுறேன்ல அது ஒரு 30,000 கொடுக்கணும். இன்னும் நோட் ஒன்று எடுத்துக்க. எதுக்கு? இல்லை வரவு தான் எழுதுவேன், செலவு எழுத மாட்டேன். நீயே கணக்கு பண்ணு. 30,000 எல்ஐசி தரணும். ஆட்டோவை எஃப்சி பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு 40,000 ஆகும். ஓகேவா? 70,000 ஆச்சு. பயிருக்கு நான் வந்து மருந்து அடிக்கணும், பொட்டாஸ் போடணும். அது 20,000 செலவாகும். 90,000 ஆச்சா? பைக்குக்கு ஒரு டியூ கட்டணும் 10,000. வீட்டு வாடகை ஒரு 8,000 பண்ணியாடா. கையில இருந்தா மாதிரி நகை நட்டு வச்சு நகையா கொஞ்சம் போய் பணம் கட்டிட்டு வா, நகை மீட்டு தரேன் எதனா சொல்லுவோம். வரும்னு சொல்லும் போது மூஞ்சி பிடிக்குது, இவ்வளவு போதுன்னு சொல்லும் போது மூஞ்சி சுங்கு நிக்குது. ஆமா சொல்லிதான் சரி நீ ஒரு 10,000 கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த துண்டு மக்களே, நான் இதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன தெரியுமா, இவருக்கு பேரு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்க மாட்டாரு. எங்க அப்படியே ஓடு 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 ஓடுறான், உழைக்கிறான். அவன் ஒரு விஷயம் ஓடுறான் ஓடி சில்லி பைசாக்கு புண்ணியம் கிடையாது. என்ன அவ்வளோ வருமானம் வருதுதான், இல்லைன்னு சொல்லலை. எங்கேயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் வருமானம் தகுந்த செலவும் ஆகும். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத பேசத்துலாம் நிப்பாட்டிக்கல. உழைக்கிறான்னா தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் உழைக்க முடியும். 4 காசு சேகரிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். 4 நாளைக்கு வீட்டில் உட்காந்து சொல்கிறேன், எங்களுக்கு செலவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? ஐயோ சிவாவா, ஒரு நிமிஷம் நிற்க மாட்டா, நல்ல நாள் கேட்டனால வீட்டில் இருக்க மாட்டாங்களா, ஓடினா தான் உழைக்க முடியும், கௌரவமாக வாழ முடியும். என்ன மக்கள் என்ன சொல்கிறது? ஆக மொத்தத்தில் பிங்கிலி கப்பிலாக்கி தான். இல்லை நமக்கும் நல்ல நாள் வரும். என்ன ஆமாம், நம்ம சம்பாதித்து மிச்சம் மீதி பண்ணுவோம். இந்த ஊரில் வந்து இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், என் பொண்ணுக்கு 50,000 நகை எடுப்போம். ஓகே மக்களே, பாய். 50,000 ஏன் 50,000 மட்டும் கட்டி கொடுக்க மாட்டியா?
சம்பாதிக்கணும். நானும் சம்பாதிப்பேன், நீங்கள் சம்பாதி, பாப்பாக்கு 50,000 குறையில்லாத போடுறோம்னா 50,000த்துக்கு போயிட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த காது வரைக்கும் இருக்கு ஒரு வாய். அது இன்னும் கொஞ்ச நாள் சோறு போடு, இது வரைக்கும் வந்துடும். ஓகே மக்களே, இது வந்து சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். அவரை வந்து கொஞ்சம் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரா. இவ்வளோ காசு வெளியில் வர வேண்டி இருந்தது, ஆனால் நாளைக்கு ஒரு 7,000த்துக்கு இல்லாட்டின்னு பெண்ணாத்திட்டு இருந்தாரா. இது ஒரு ஃபன்னாக எடுத்தேன். இது வந்து என்னடா இது ரொம்ப முக்கிய வீடியோ எடுத்துட்டீங்கன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபன்னாக எடுத்தாலும் இதில் வந்து எங்களுடைய கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது. அதனால் என்ன குறைஞ்சி சட்டிலாம் பண்ணுது. கம்பெனியில் ஜேசி வச்சு நோண்டி இந்த வேலையை பண்ணேன். அது தெரியாது. சரி மக்களே, பாய் மக்களே, பாய் பாய்.